ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, காயே இல்லாமல் வெறும் பருப்பு டால் மாதிரி பண்ண போகிறேன். வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு. இது பார்த்திங்கன்னா இது வந்து வடி சாதம். வடி சாதம் நம்ம எப்பவுமே குக்கரில் நம்ம இருக்கிற அவசரத்தில் வந்து நம்ம சாதம் வந்து எப்பவுமே குக்கரில் தான் வச்சுருவோம். இது மாதிரி வடித்து சாப்பிட்டு சுகருக்குலாம் ரொம்ப நல்லா சுகர்லாம் வராது. அந்த காலத்தில் வடித்து சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. நம்மளால் டெய்லி முடியல கூட வாரத்துக்கு ஒரு 2 நாளாக இது மாதிரி வடித்து சாப்பிடலாம். அது மாதிரி வடி சாதம். ஆனால் நான் சாதத்தை வச்சு இப்போ இந்த வடிக்க போகிறேன். சாதம் ரொம்ப வெந்துருச்சு, கரெக்டாக அளவாக இருக்குது. இப்போ நான் வந்து சாதத்தை வடிக்க போகிறேன். அது மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அப்படியா பாருங்க, சாதம் இந்த மாதிரி பார்த்தா பிடிச்சி பார்த்தா தெரியும் சாதம் வெந்துருச்சு. அதை வடித்து விட்டு வேண்டியதான், அதான் கரெக்டான பதம். இது மாதிரி நம்ம வடித்து சாப்பிடும் போது என்ன ஆகும்னா சுகர் வராது, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்காது, எல்லாமே நார்மலாக சமநிலையில் இருக்கும். அதனால் நம்மளால் டெய்லி இப்போ காலைல ஆஃபீஸ் போகிற அவசரம், காலேஜ் போகிற அவசரம், ஸ்கூல் பசங்களுக்கு அனுப்புகிற அவசரம், அதனால் டெய்லியும் நம்மளால் சமைக்க முடியல. வாரத்தில் 2 நாளாவது இந்த மாதிரி வடித்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. நைட் டைமில் கூட இந்த மாதிரி சாதம் சாப்பிட்றவங்க வந்து வடிச்சிக்கிங்க. டிஃபன் சாப்பிட்றவங்க இப்போ போல் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து பருப்பு டாலுக்கு வந்து பருப்பு ஒரு 1/2 கப்பு வேக வச்சுருக்கேன். அது அப்புறம் காமிக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன இனுக்கு கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டேன். பொரிஞ்சோன்னா வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் வதக்கிட்டு தக்காளி வதக்கி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது பருப்பு சேர்த்துட்டு இத்தினூண்டு புளி தண்ணி சேர்த்துடலாம். சின்னதாக ஒரு வெங்காயம் ஒரு சின்ன சின்ன சைஸ் வந்து வெள்ளம் இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகு வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன், அதோட சேர்த்துட்டேன். இப்போ இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. இதில் வந்து கொஞ்சமாக இத்தினூண்டு புளி தண்ணி சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு பாருங்கள், இதில் ஒரு 3/4 கப்பு போட்டு இந்த வேக வச்சு வச்சுருந்தேன். நான் ஒரு 3/4 கப்பு போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். இப்போ 2 விசில் விட்டுது. நல்ல விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழஞ்சி இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இது சூப்பராக இருக்கும். நம்ம மசிக்கவே வேண்டாம், அப்படியே ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் சாதம் வடிச்சிட்டு வந்துட்டேன். வடித்த சாதம் இப்படி தான் இருக்கும். இதான் வடி சாதம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நமக்கு வேலை. பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு வெள்ளம் சேர்த்தா இது முடிஞ்சிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் என்ன வேணும் டிஃபன் செய்ய போகிறோமோ அதுக்கு இது செஞ்சுக்கலாம். ஏன்னா காய்பொடி சாம்பார் வச்சா மீதி ஆகிடும். அது நாளைக்கு செஞ்சால் நல்லா இருக்காது. மதியமாக செஞ்சோமா நம்ம காய்பொடி சாம்பார் வச்சா நிறைய மிச்சம் நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நைட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் பாருங்கள், இத்தினோண்டு வெல்லம் போட்டிருக்கேன். அவ்வளோதான், போதும். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். கேரளா ஸ்டைலில் இருக்கும். அதனால இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். ரொம்ப டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை வேறு நம்மளுக்கு. அதனால் சீக்கிரம் முடிச்சிடலாம். வடி சாதம் ஆகிடுச்சு, இதுவும் ஆகிடுச்சு. இட்லி, தோசை வேணும்னா ஊற்றிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இடியாப்பத்துலாம் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வீடியோ பிடிக்குதான்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.